Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த உலகத்திலே நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான். இந்த உலகம் என்பது நிரந்தரமானதாக இல்லாவிட்டாலும் மறு உலக வாழ்க்கை என்ற ஒன்றை ஏற்பாடு செய்து அந்த மறு உலக வாழ்க்கை நிரந்தரமானது, நிலையானது, நித்தியம் உள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். ஆனால் இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். ஒரு மனிதர் 70 வருடம் வாழுகிறார். சில மனிதர்கள் 100 வயது வரைக்கும் வாழுகிறார்கள்.
சிலர் 40, 30, 20, 10 என்று ஒவ்வொரு படிப்படியான ஒரு நிலையைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வு மரணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்துல சொல்லும் போது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலாம், உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பதனுடைய நோக்கம் உங்களிலே அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதனை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நேரம் என்பது ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு நிலையில் இருக்கிறது. சில பேர் டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறாங்க, நேரம் என்பது தங்கத்திற்கு சமமானது அப்படிங்கிறாங்க. அதை விட மதிப்பு மிக்கதுதான் இந்த நேரம் என்பது. நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரம், காலம், வருடங்கள் சில சில மணித்துளியினுடைய தொகுப்பு தான். அந்த ஒவ்வொரு நிமிடங்களும் நமக்கு உயர்வான ஒரு மதிப்பு மிக்க டைமாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ ஆமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸபூர், காலத்தின் மீது சத்தியமிட்டு இறைவன் சொல்லுகிறான், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்து உண்மையை போதித்து பொறுமையை போதிப்போரை தவிர மற்றவர்கள் எல்லாம் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலம் ஒரு முக்கியமானது என்பதனால அல்லாஹ் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பார்த்தால் நம்முடைய நேரங்காலத்தை நிறைய வீணடிக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் நண்பர்கள் அப்படிங்கிறான். வீண் விரயம் பண்றாங்கல்ல, அந்த வீணான எந்த ஒன்றா இருந்தாலும் சரி, ஃபேன் வீணா ஓடிக்கிட்டே இருக்குது, ஏசி வீணா போய்கிட்டே இருக்குது, மோட்டார் வீணா சுத்திக்கிட்டே இருக்குது, சாப்பாடு வீணா போகுது, தண்ணி வீணா போகுது, மின்சாரம் வீணாக வேஸ்டாக போய் கொண்டிருக்கிறது, இப்படி எதெல்லாம் வீணாக இருக்கிறதோ அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். வீண் விரயம், வீணாக ஆக்கக்கூடிய விஷயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்கள் சைத்தானின் நண்பர்கள் அப்படிங்கிறான். யாருக்கு சைத்தான் நண்பனாக ஆகிவிட்டானோ அவன் தான் கெட்ட நண்பன், கெட்ட தோழன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகான அற்புதமான பாடத்தை மனித சமுதாயத்துக்கு எடுக்கிறான். இது நல்ல ஒரு பாடம் இருக்கு, நமக்கு படிப்பனை இருக்கிறது. இப்ப ஒருத்தர் காசு பணத்தை வீண் வரையும் பண்றான்னு வைங்க, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? காசு பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம், அது எவ்வளவு உழைச்சி கஷ்டப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம், ஏன் அப்படி வீண் விரயம் பண்ற? ஏன் அது வீணான தேவையில்லாத இதுக்கு இந்த காசு பணத்தை வீண் விரயம் பண்ற அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி பெரும்பாலானவர்கள் எதை நினைச்சிட்டு இருக்காங்கன்னா காசு பணத்தை தான் வீண் விரயம் நினைக்கிறாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு வைங்களேன், ஒரு டீ இப்போ 20 ரூபா 15 ரூபான்னு வைங்க, இதே டீயை நீங்க ஒரு பெரிய மால்ல போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ? 500 ரூபாங்கிறான். அதே டீ தான். நீங்க சொல்ல போல அந்த 20 ரூபா டீ நல்லாவே இருக்குது, 500 ரூபா டீயை விட என்ன அந்த கோப்பை வேற மாதிரி இருக்கும். அந்த டீ வச்சிருக்கக்கூடிய கோப்பை ஒரு விலை உயர்ந்த கோப்பை வச்சிருப்போம். கோப்பை நம்ம திங்க போறது இல்லை, முழுக போறது இல்லை, அது அவங்க எல்லாம் கொடுத்துட்டு வர போறோம் இல்லையா? ஒரு 60 ரூபாய்க்கு பிரியாணி வாங்குறான், அதே 5 ஸ்டார் ஹோட்டல் போய் இருக்கிறான், அவன் ஒரு பித்தளை கோப்பையில் கொண்டு வந்து சாப்பாடு தரான், அது 400 ரூபாங்கிறான், 500 ரூபாங்கிறான். அதை விட இந்த 60 ரூபாய் பிரியாணி நல்லா டேஸ்டாவே இருக்குது. அப்ப இதுக்கு பேரு வீண் விரயம். வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் நண்பர்கள். யார் வீண் காசு பணம் இதெல்லாம் வீண் விரயம் பண்றாங்களோ அவங்கதான் ஷைத்தானுடைய நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நேரத்தை வீண் விரயம் செய்பவர்கள் எவ்வளவு விரயம் இருக்குது, நேரத்தை என்ன செய்றாங்க? விரயம் செய்யறாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் காலங்கள்ங்கிறது போயிட்டுனா ரெண்டாவது வராது, ஒன் டைம் தான்.
போயிட்டுனா நினைச்சது 2025 என்னுடைய வாழ்நாளில் நான் கொண்டு போக வரப்போகிறேன் என்று நீங்க தலைகீழ நின்னாலும் சரி, தலைகீழ நின்று தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி தலைகீழ நின்னாலும் 2025 என்ன செய்யாது, வாழ்க்கையில வரவே செய்யாது. 2020 வந்துருமா, 15 வந்துருமா, வரவே செய்யாது. போன ஒன் டைம் வந்துருச்சுன்னா அதுதான், அதுக்கப்புறம் அது வாழ்நாளில் அந்த நாள் திரும்ப வரவே செய்யாது. அப்போ அந்த நேரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி பாருங்களேன். ஒரு ரிச்சா இருக்கிறான், அவனுக்கும் அந்த 1 மணி நேரம் பயன்பாடு என்பது ரிச்சா இழுத்துட்டு போறதுக்கு பயன்படுறதாக இருக்கிறது. ஒருத்தர் பெருக்கிறான், 1 மணி நேரம் என்பது அந்த பெருக்கிறதுக்கு பயன்படுறதாக இருக்கிறது. அதே 1 மணி நேரம் ஒரு விஞ்ஞானியா இருக்கிறான், அந்த விஞ்ஞானி 1 மணி நேரத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதே 1 மணி நேரம் ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கு பெரிய மதிப்பு மிக்க ஒரு நேரமாக இருக்கிறது. ஒவ்வொரு துறையில் உள்ளவங்களும் சொல்றேன், வருமானத்தை திரட்டக்கூடியவங்களுக்கு ஒரு 1 மணி நேரத்துல இத்தனை, நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேன், 1 மணி நேரத்துல இவ்வளவு வருமானம் எனக்கு வருகிறது அப்படிங்கிறாங்க. இங்க பெரிய பெரிய மாடலாம் வச்சிருக்காங்கல்ல, பெரிய பெரிய கம்பெனிகள், பெரிய பெரிய இல்லைன்னா 1 மணி நேரத்துக்கு பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருவாங்க. அப்ப 1 மணி நேரம் ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படுது. ஒருத்தருக்கு ஒரு கேம்ல விளையாடுறாங்க வைங்க, அவன் 4 மணி நேரத்தை வீணடிச்சிருந்தான். 4 மணி நேரம் கேம் விளையாண்டு நினைச்சிடான், அது ஏதாவது வருமானம் வருமா, ஏதாவது அறிவு வளருமா, சிந்தனை கூடுமா, ஒண்ணுமே இருக்காது. 4 மணி நேரம் கேம் விளையாண்டாலும் என்ன ஆகும், ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இந்த பொம்மையத்துக்கு அங்க போடுறான், அந்த பொம்மையத்துக்கு இங்க போடுறான், வெட்டுறா வெட்டுறா குத்துறா இப்படின்னு டிசிக்கிறா, 4 மணி நேரம் காலி ஆகிடுது. அதே 4 மணி நேரம் ஒரு பிசினஸ் மேனுக்கு அதுவே வருமானமா ஆயிடுது. அதே 4 மணி நேரம் படிக்கக்கூடியவனுக்கு அது ஒரு கல்வியாக மாறிவிடுகிறது. அதே 4 மணி நேரம் ஒரு மருத்துவனுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறார். ஒரு வழக்கறிஞருக்கு வேற மாதிரி மாறுகிறது. ஒரு டிரைவருக்கு இங்க இருந்து விழுப்புரத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு இடமாக மாறிவிடுகிறது. அப்ப ஒரு 4 மணி நேரம் சரி, 1 மணி நேரம்னாலும் சரி, நேரம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்நாள்ல ரொம்ப தங்கத்திற்கு விட மதிப்பானது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்கின்ற விஷயத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மார்க்கம் ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடிய என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுல 2 அருக்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதாவது அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய 2, ஒன்னு ஆரோக்கியம், ஒன்னு அவனுடைய வாழ்நாள். நேரம் இருக்கு இல்லையா, ஒன்னு ஆரோக்கியம் இருக்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது 2 விஷயங்கள் நியாமத்தானி, 2 விஷயத்துல மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு சொன்னா, ஆரோக்கியமா இருக்கும்போது அலட்சியமா இருக்கிறோம். ஆரோக்கியம் கிடைக்கிறது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுன்னு வைங்க, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு அப்படிம்பாங்க. நல்ல மரத்துல ஏறுவாங்க, குதிப்பாங்க. பார்க்ல போனா அவன் ஒரு பார்க்க, இவன் வயசான ஆளானா ஓரமா போய் உட்காந்துட்டு பேரம்பிள்ளைகள பேத்திகள்லாம் வேலை விட்டுட்டு இவன் வேடிக்கை பார்த்துட்டு வர முடியும் இல்லையா? அப்ப அந்த ஓடுற வயசு, வேகமான வயசுங்கிறது ஆரோக்கியத்துல முக்கியத்துவமானது. அப்ப ஆரோக்கியம் கிடைக்கும் போது அந்த ஆரோக்கியத்தை சரியா பயன்படுத்தணும். ஆரோக்கியம் தான் இருக்கு அப்படின்னு வீணான விஷயங்களுக்கு, தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டோம்னு சொன்னா, ஆரோக்கியம் அற்ற நிலையில் வரும் பாருங்க, அப்படி நொண்டி நொண்டி பள்ளியாசல் வர முடியுமா? ஒரு ஸ்டெப்பா வருவாங்க. சில பேர் சில இடங்களில் பார்ப்போம், வயசானவங்க ஒரு தெருவில் இருந்து நம்ம இந்த பைக்ல இல்ல எங்கேயாவது நடந்து எங்கன்னு 4 ஏரியாவுக்கு போயிட்டு வந்துருவோம். அவங்க தெருவில் இருந்து ஸ்டெப்பா வருவாங்க பள்ளியாசலுக்கு, நடந்து 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 கொம்ப ஊனி 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 தொழுதுட்டு போவாங்க. ஏன்? அவங்களுடைய உடல் ரீதியாக பலகீனம் ஏற்பட்டு விட்டது இல்லையா? அப்ப ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் போது தொழுவது ஈஸி தானே, அழகா போலாம்ல, நல்ல நல்ல காரியங்களை செய்யலாம்ல, 4 பேருக்கு உதவி செய்யலாம்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துயினு ரஜுல அலா தாபத்திகி சதகாம், ஒரு மனிதனை அவனுடைய வாகனத்தில் ஏற்றி விடுவதும் தர்மம் ஆகும் அப்படின்னாங்க. ஒரு மனிதனுக்கு உதவி செஞ்சா அது தர்மம் தான். அப்ப ஆரோக்கியமான உடல் மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம அசால்ட்டாக அது ஒரு என்னமோ சாதாரண விஷயம் நினைக்கிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னா நம்முடைய உடம்பு தான். உலகத்திலேயே பெரிய செல்வம் நம்முடைய கண்கள் இருக்குன்னு வைங்களேன். இந்த கண்ணு இருக்கும்போது நம்மளுடைய அருமை தெரியவே தெரியாது. கண்ணு இல்லாத பாருங்க, காலிலேயே என்ன செய்றாங்க, அந்த கொம்பை எடுத்துக்கிட்டு அப்படியே தட்டிக்கிட்டே போறாங்க. ஒருத்தரையா லிப்ட் கேட்கறாங்க, ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க.
அவங்களால என்ன மாற்றுத்திறனாளிகள் அவங்களால நம்மள மாதிரி ஓட முடியுமா? நம்ம ஏதாவது ஒரு டக்குனு ஓடிடுவோம், டக்குனு ஒரு இதை எடுத்து படிப்போம். நாங்க எவ்வளவு பெரிய அருளாக அல்லாஹ் இந்த கண்ணை தந்திருக்கிறான், அது ஆரோக்கியம் தானுங்க. அப்ப கண்ணு, நம்முடைய காது கேட்கக்கூடிய திறன், நிறைய பேர் கேட்கக்கூடிய திறன் அற்ற நிலையில இருக்கிறாங்க. பார்க்கக்கூடிய திறனற்ற நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. பேசக்கூடிய திறனற்ற நிலையில பேச முடியாத திறனற்ற நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. சுவைக்க முடியாத திறனற்ற நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இல்லையா, செரிக்க முடியாத திறனற்ற நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. நடக்க முடியாத திறனற்ற நிலையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எதையும் கொடுக்க முடியாத நிலையிலேயே இருக்கிறாங்க. கையை தூக்க முடியல, காலை தூக்க முடியல, உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திக்க முடியல. அப்ப இதெல்லாம் மனித வாழ்க்கையில ஒரு அற்புதமான கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உடல் அமைப்பை நிறைய பேர் என்ன செய்றாங்கன்னா வீணான தேவையில்லாத விஷயங்களை நேரத்தை கழிச்சு வயதான காலத்துல கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நேரமும் ஒரு முக்கியமானது. ரெண்டுமே அது நியாமத்தானி, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்து, அருள். அந்த அருளை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறத ரொம்ப கவனம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிட்டாத நேரத்தை செலவழிக்க முடியும் பாத்துக்காங்க. அதுக்குதான் இஸ்லாமிய மார்க்கம் பாத்தீங்கன்னா தொழுகையை நமக்கு திட்டமிட்டு தான் தந்திருக்கு இல்லையா. தொழுகையின சுபு, லுஹர், அஸர், மக்ரிப், இஷா இப்படின்னு தொழுகையை திட்டமிட்டு தந்திருக்கிறது, அது நேரத்தை திட்டமிட்டு தந்திருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், திட்டமிட்டு அமைத்துக் கொள்ளணும். இத்தனை வருஷத்துக்கு நான் இந்த படிப்பு படிப்பேன், இதுக்கப்புறம் இந்த டியூட்டிக்கு போவேன், இப்படி சம்பாதிப்பேன், இந்த நல்ல காரியம் பண்ணுவேன், இன்னென்ன காரியங்களும் ஒரு திட்டமிடுதல் என்பது அப்படிப்பட்ட நேரத்தை சரியா செலவு செய்வாங்க. நேரமே போகல அப்படின்னு இருப்பாங்க, பல மணி நேரத்தை செலவு பண்ணிட்டு, பல மணி நேரத்தை வீணாக்கிக்கிட்டு நேரமே போகல அப்படிப்பாங்க. அப்ப நேரமே போகல, மற்றவங்க நேரமே இல்லைங்கிறான். எவ்வளவு பேர் எனக்கு நேரமே இல்லை, இன்னொரு அரை மணி நேரம் தான் இந்த டியூட்டியை முடிச்சிருவானே, இந்த அரை மணி நேரம் தான் இதை செஞ்சிருவானே, இந்த ஒரு அரை மணி நேரம் தான் இதை சாதிச்சிருப்பானுங்கிற சாதனையாளர் அதே அரை மணி நேரத்தை ரொம்ப இம்பார்ட்டன்டான நேரம் அவன் பாக்குறான். சில பேர் என்ன செய்வாங்க, 5 மணி நேரம் இன்னைக்கு ஃபுல்லா போர் அடிக்குதுமா, என்ன செய்வான், பெட்ல படுத்த படுக்க அப்படியே கிடப்பான். என்ன அப்ப வாழ்நாள்ல 60 வருஷம் இருக்குங்க, 60 வருஷம் ஆல்ரெடி நைட்டு ஃபுல்லா தூங்குறதுல அது 30 வருஷம் காலி இல்லையா. அது இல்லாம இவன் பகலையும் தூங்கி 45 வருஷத்தை தூங்கிய கழிச்சு வெறும் 15 வருஷம் தான் வாழ்றான். அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. எந்திக்கிறது 12 மணிக்கு, அப்புறம் என்ன செய்ய படுக்கிறது. ஆனா இப்ப மொபைல்ல வந்ததுனால ரொம்ப லேட்டா தான் படுக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில வாழ்க்கையினுடைய அமைப்புகளை நேரங்களை வீணடிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய வீண் விரயம் செய்பவர்கள் சைத்தானுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்முடைய நேரங்களை குறித்து அல்லாஹ் மறுமையில விசாரிப்பான். வாழ்நாள் குறித்து என்ன செய்யலாம், மறுமையில கேட்பான். உனக்கு 70 வருஷம் வாழ்க்கை கொடுத்தனே, 70 வருஷ வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையினுடைய மொத்த டேட்டாவையும் இந்த குடு, எப்படி எல்லாம் பண்ணிருக்கிற, என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணிருக்கிற, எப்படிலாம் நீ உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்கிற அப்படிங்கிற மொத்த டேட்டாவும் அல்லாட்ட இருக்குல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லலாம், அவர்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் எடுத்து எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிறிதையோ பெரிதையோ விட்டு வைக்க மாட்டார்கள். வலப்புறமும் இருக்கிறாங்க, இடப்புறமும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா சின்னதா இருந்தாலும் சரி எழுதிடுவாங்க, இப்படின்னு எழுதிடுவாங்க. பெரிதா இருந்தாலும் சரி அதையும் எழுதிடுவாங்க. ஒன்னையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அவர்களுடைய தாடைக்கு கீழே நாம் இதை மாட்டி வெட்டி இருக்கோம். தாடைக்கு கீழே எல்லாம் எழுந்திருக்கிறான், அதுக்கான பதிவேடு வச்சிருக்கிறான். நம்ம தாடைக்கு நமக்கு தெரியல, நம்ம தாடைக்கு கீழே ஒரு பதிவேடு இருக்கலாம், அது நமக்கு தெரியல. அது அல்லாஹ் சொல்றான், தாடைக்கு கீழே ஒரு பதிவேடு இருக்கிறது, அது அனைத்தையும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. அந்த காலத்துல ரொம்ப அதிசயமானது. இந்த காலத்துல அப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு அப்படின்னா சிப்பு வந்துருச்சு, அதையே சுருக்கி பிலிம் மாதிரி கொண்டு வந்துட்டான். பிலிம்லயே எக்கச்சக்கமான செய்திகளை கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்துட்டான் இல்லையா. ஃபைபர் மாதிரியான வயர் கொண்டு வந்துட்டான். அதுல ஏராளமான செய்திகள்லாம் கொண்டு போய் இல்லீகல் தான் இருக்குது, ஒரு ஊசி மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ள எக்கச்சக்கமான வீடியோக்களை அனுப்புற மாதிரிலாம் கொண்டு வந்துருச்சான். உலகம் முழுவதும் அது போகுது. இந்த போர்க்காலத்துல கூட அது மாதிரியான நிலைகள்ல இருக்கும்போது
ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகக்கூடிய வயர்கள் எல்லாம் நாங்க வெட்டிடுவோம் சொல்லி ஈரான் சொல்லக்கூடிய விதியெல்லாம் இருந்துச்சுல்ல. அப்ப அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒவ்வொருத்தருடைய தாடைக்கு கீழே ஒரு பதிவேடு இருக்கிறது, அதை மறுமை நாள்ல விரிவுபடுத்தப்பட்டதாக மனிதன் காண்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இதுல நம்ம சில இடங்கள்ல ஸ்கோப் போட்டு காப்பாங்கல்ல, திரைப்படம் மாதிரி பெருசா காட்டுறாங்களா, சின்னோண்டு மெமரியில இருந்தா பெருசா விரிவுபடுத்தப்பட்டதா காட்டப்படுதுல்ல, அது அல்லாஹ் அப்படியே சொல்றான் பாருங்க. மறுமை நாளில் அதை விரிவுபடுத்தப்பட்டதாக மனிதன் காண்பான். அப்ப மனுஷன் தன்னுடைய வாழ்நாள் உள்ள விஷயங்கள் எல்லாம் திரைப்படமா ஓடும், அப்படியே போயிட்டே இருக்கு. எல்லாரும் பாப்பாங்க, மாமா பாப்பா, மச்சான் பாப்பா, அண்ணன் பாப்பா, தம்பி பாப்பா, அவங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னு உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனிதர்களுடைய விஷயங்களும் மறுமை நாள்ல மிகப்பெரிய ஒரு நிலையாக வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு வாழ்நாள் தந்திருக்கிறான், நேரத்தை தந்திருக்கிறான்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நேரத்தை வீணடிக்கிறோம் பாருங்க. நல்ல விஷயத்துக்கு உடல் பயிற்சிக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், உடல் பயிற்சிக்காக ஒரு விளையாட்டு விளையாடுறோம்னா அது வேற விஷயம். உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கு ஆரோக்கியம், அது தப்பு இல்லை. அதுவும் அதுல ஒரு நன்மை இருக்கிறது. அந்த அடிப்பை இன்னைக்கு பாருங்க, ஒரு இடத்துல முஸ்லிம் பசங்களே, நம்ம சமுதாயமே முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது. எவ்வளவோ விஷயத்துல நம்ம பின்தங்கி இருக்கிறோம். ஆனா அவர்களே எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்ன, சமுதாய அக்கறை இல்லாமல், சமுதாயத்தினுடைய விளைவுகள் தெரியாம, நம்ம எந்த பாதிப்பு இருக்கோங்கிறது தெரியாம என்ன செய்றாங்க, ஒரு வீடு முன்னாடி சுடுறா சுடுறா சுடுறான்னு நின்றுட்டு என்ன செய்றானுங்க, ஃப்ரீ பயரா அந்த பயர் இந்த பயர்னு சொல்லி அது என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. சும்மா இதையும் மாத்தி 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 ஒரு விளையாட்டு மாதிரி ஆக்கி பல மணி நேரங்களை ஒரு உடல் ரீதியான ஒரு விளையாட்டு விளையாண்டா கூட ஒரு உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் இல்லையா? இது மனசுக்கு எடுத்து இதுல வந்து செல்போனை புடுங்கினால கொலையெல்லாம் நடந்திருக்கிறது. பெற்ற தாயை தந்தையை கொலை செய்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்ப எப்படி வந்து மனிதனுடைய அந்த நேரம் எப்படி வீணாக ஆக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல நம்ம கவனிக்கணும். நம்ம நேரங்களை அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டும். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனை அதிகம் துதிக்கக்கூடியவர்களாக நம்முடைய நேரங்களை அமைக்கணும். இப்ப நம்ம வந்து நிறைய பேர் இந்த புகழ் பாடுறதுலாம் நிறைய இருக்கிறது. ஒரு ஓனர் இருந்தா அவங்கள புகழ் பாடுறது, அதே மாதிரி ஒரு பதவி கொடுத்தாங்கன்னா அவங்கள புகழ் பாடுறது, ஒரு சினிமால ஒரு நடிகரா இருந்தா அவங்கள புகழ் பாடுறது, ஒரு பெரிய கட்சியில ஒருத்தரா இருந்தா அவரை புகழ் பாடுறது, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு சமூகத்துல. நீங்க பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு இந்த இணையதளம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா மனிதன் வந்து அது ஒரு விதமான அடிமையாக மாறிவிட்டான். தனது போட்டோவையே நினைச்சுதான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி யாருடைய கையெல்லாம் வச்சு யாருடைய தலையெல்லாம் வச்சு வேற மாதிரி ஆக்கி ஏஐல போட்டு வித்தியாசமாக்கி அதை நினைச்சுதான் டிபியா வைக்கக்கூடிய அளவுக்கு அப்ப தாவரமே இல்லை. அவன் வந்து அதை விட இது அப்புறம் தப்பு உடம்பை பார்த்து அவன் வருத்தப்பட வேண்டிய நிலை இருக்கு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உடல் என்பது அல்லாஹ் தீர்மானிச்ச ஒரு விஷயம் இல்லையா? அப்ப அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து மனிதன் அல்லாஹ்வுடைய அருளை மறந்து விட்டு இது மாதிரியான விஷயங்கள்ல அது மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி முன்னேற்றத்திற்குண்டான வழிகள் இருக்கிறது, எப்படி நல்ல வழிகளுக்கு நம்முடைய நேரங்களை பயன்படுத்தலாம். அப்படி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்திருக்காங்க, பின்னாடி நிக்கிறாங்க, அப்படி முன்னாடி தள்ளி வந்திருக்காங்க, அப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் நாம செலவழிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது நாளைக்கு மறுமையில ஒரு நன்மைக்குண்டான ஒரு காரியமாக மாறும். மனதளவிலையும் ஒரு திடகார்த்தமான சிந்தனை, நேர அந்த மத்த விஷயங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆகாம அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய உள்ளங்களாக நம்ம அமைக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். எப்படி? நின்ற நிலையிலே அல்லாஹ்வை நினைப்பாங்களாம், அமர்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பாங்களாம், படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைப்பாங்களாம். வானம் பூமி படைக்கப்பட்டது குறித்து அவர்கள் சிந்திப்பார்கள் அப்படிங்கிறான். வானத்தையும் பார்ப்பாங்களாம், பூமியும் பார்ப்பாங்களாம், அதை பார்த்து சிந்திப்பாங்களாம். சிந்திக்கிட்டு சுப்ஹானல்லாஹ், இறைவா நீ தூய்மையானவன், இது வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கல. எப்படி? வானம் பூமியை பார்த்துட்டு யோசிப்பாங்களாம், நின்ற நிலையில நடந்த நிலையில படுத்த நிலையில எல்லா நிலையிலும் அவர்கள் சிந்திப்பார்கள். இறைவா சுப்ஹானல்லாஹ், இறைவா நீ தூய்மையானவன், இது வீணுக்கோ விளையாட்டுகள் இல்ல,
விளையாட்டுக்கு நீ வந்து வானத்தை விளையாட்டுக்கா படைச்சிருக்க, பூமியை விளையாட்டுக்கா படைச்சிருக்க, எங்களை வந்து நீ விளையாட்டுக்கா படைச்சிருக்கிற? ஏதோ ஒரு நோக்கத்துக்கு தானே, நம்மளே ஒரு பொருளை நோக்கத்துக்கு தானே படைக்கிறோம். ஒரு செல்போன் நம்ம உருவாக்கல தானே, அல்லாஹ்வுடைய பொருளை வச்சுதான் எழுந்திருக்க, அந்த இனிமை வச்சுதான், அல்லாஹ் தந்த இனிமை வச்சுதான் செல்போன் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் அல்லாஹ் தான் அத்தாரிட்டி. அதனால நம்ம உருவாக்கி இருக்கணும்ல. இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கா இல்லையா? செல்போனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, மைக்குக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, புத்தகத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நம்முடைய ஆடைகளுக்கு ஒரு நோக்கம், இப்படி நோக்கம் இருக்கா இல்லையா? அப்ப இறைவன் வானத்தையும் பூமியும் இருக்கிறதுக்கான அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹ்வை துதிப்பார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை துதிப்பதற்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்கணும், நினைத்து பார்ப்பதற்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்கணும். அப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, முதல் அமர்விலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நேரங்களை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆனா நம்முடைய நேரங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல வீணாக தான் நேரங்கள் கழிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா மதிப்பற்ற பொருட்கள் எல்லாம் மதிப்புள்ளதாக மாறுகிறது, மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் மதிப்பற்ற நிலைக்கு மாறுது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பெற்றோர் என்பவர்கள் ரொம்ப மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர்கள் வந்து பெற்றோர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், உங்களுடைய பெற்றோர்கள்ல ஒருவரோ இருவரோ முதுமை வயதை அடைந்து விட்டால் அவர்களை நோக்கி வந்து சீ உஃப் என்ற வார்த்தையை கூட நீங்க சொல்லக்கூடாது, அவங்களை நோக்கி நினைச்ச கூடாது, சீன்னு கூட சொல்லக்கூடாது. அவ்விருவர்களுக்காக உங்களுடைய சிறகு தாழ்த்துவீராக, பணிவு என்னும் சிறகை தாழ்த்துவீராக. அப்படின்னா ரொம்ப பணிவா பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்ட்ட நடந்துக்காங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிறாங்க. அது ஒரு காலத்துல அப்படி இருந்தது. பெற்றோர்களை ரொம்ப கண்ணியமாக, ரொம்ப மரியாதையாக, ரொம்ப மதிக்கக்கூடிய நிலையில இருந்த காலங்கள்லாம் போய் இன்னைக்கு பெற்றோர்களை விட நண்பர்களை உயர்வாக மாறக்கூடிய ஒரு நிலையும், பெற்றோர்களை விட சினிமாக்காரர்களை உயர்வாக பார்க்கக்கூடிய நிலையும், பெற்றோர்களை வந்து முதியோர்களை கொண்டு சேர்த்திருப்பான், சினிமாக்காரனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்றேன், மோகாபிஷேகம் பண்றேன், என்ன செய்யறான், தேனாபிஷேகம் பண்றேன்ட்டு காசு பணத்தை கொண்டு போய் போடுறான். அதுக்காக பெற்றவங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டான், ஆனா மற்றவர்களுக்காக உயிரையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு என்ன, அதெல்லாம் ஒரு விதமான போதை கலாச்சாரம் தான். போதைன்னா தண்ணி அடிச்சா மட்டும்தான் போதைங்கெல்லாம் கிடையாது. போதைன்னா என்ன, தண்ணி அடிச்சுக்கிட்டு அவனுடைய நினைவு தப்பினால் அது பேர் போதை, அப்படித்தானே? போதைக்கு அர்த்தம் இல்லைங்க, ஒண்ணு குடிக்கிறோம் ஒண்ணுமே இல்லை உடம்புல, அவன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறான், அது பேர் போதை கிடையாது. தண்ணி அடிச்சவனே அவனுடைய நினைவு தப்பிடுது, வேற மாதிரி மாறிடுறான் இல்லையா, அவனுடைய தன்மைகள் மாறுது. அப்ப அதுக்கு பேர் என்ன, என்னப்பா தலையில போதை ஏறிடுச்சா அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு ஏராளமான பேர் என்னன்னா வேற விஷயங்கள் இல்ல, இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், அது இது எதுலயோ போதைன்னா அதுல தன்னுடைய நினைவுகளை இழந்து நினைவற்ற ஜடங்களாக மாறக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிட்டாங்க. நிறைய பேர் பிணங்களாகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா சிந்திக்கக்கூடிய திறனே போயிடுச்சு. சிந்திக்கக்கூடிய திறன்ல சிந்திச்சுதான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். இப்ப கண்டுபிடிப்புகள் தான் இவனை இயக்குது இல்லையா? அந்த மாதிரி நிலைக்கு மனிதனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்ட ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இருக்கிற காலங்களிலேயே ரொம்ப இதற்கு முன்னாடி உள்ளதை விட இப்போ மோசமான காலங்கள், ஒவ்வொரு காலங்களும் மாறிக்கிட்டே வரும் இல்லையா? மோசமான ஒரு காலத்தை நோக்கிதான் சமுதாயம், உலக சமுதாயம் என்ன செய்ய போய்கிட்டே இருக்குது, மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இதுல நம்ம பிள்ளைங்க, நம்ம மக்கள், பொதுவாக எல்லாருமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறாங்க. இந்த சம்மர் கிளாஸ் எல்லாம் வச்சா பிள்ளைங்களை அனுப்பி விட்டு அவர்களுக்கு அந்த மார்க்க சொற்பொழிகள், மார்க்க விஷயங்களை எல்லாம் கேட்டு வரலாறுகளை எல்லாம் புரிந்து அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அது கொஞ்ச நாளைக்கு அந்த எஃபெக்ட் நிற்கும். எதை உள்ளத்துல ஏற்றுக்கிறோமோ அதுதான் செயல்பாட்டுல வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமல் ஆமானு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டுதான். நம்முடைய உடல் வந்து செயல்படுத்தும் இல்லையா, இதை தூக்கணும் அப்படின்னா அப்படி செயல்படுத்தும். இது எங்கிருந்து வருது கமாண்டு? நம்முடைய சிந்தனையில இருந்து வருது. சிந்தனையில எதை ஏற்றுகிறோமோ அப்லோட் பண்றோமோ அதுதான் நடைமுறையில வரும். அப்ப ரசூலுல்லாஹ் அதாவது சொன்னாங்க, இன்னமல் ஆமானு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணத்தினுடைய பிரதிபலன் தான். எண்ணத்தை நீங்க நல்லதா விதைச்சீங்கன்னா நல்லது நடக்கும்,
என்னத்தை கெட்டதாக விதைச்சா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் நல்லதை விதைத்து சமுதாயத்தை நல்வழிக்கு கொண்டு வரக்கூடிய சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.